உங்கள் விஜய். பெஸ்ட் ஆக்டர் மேல். அடுத்த அவார்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அவார்ட், க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை கோஹினூர். இது அசல் பாசுமதி 2010 பெஸ்ட் ஆக்டர் மேல். யார் உங்கள் அபிமானம் பெற்ற அந்த நட்சத்திரம் நடிகர் யார் என்பதை அறிவிப்பதற்கு 2 பேரை சிவா வாண்ட் டு கால். அண்ட் மாஸ் ஹீரோஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி மாஸ் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட வெற்றி திரைப்படங்கள் இவங்க எடுத்தாலே ஹிட் தான் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். இந்த மேடைக்கு வர போறது ஹரி சார் அண்ட் இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள். The best actor male. இந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு முன்னாடி அந்த nominees are. Best actor male, the nominees are. இவங்கள யாராலையும் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாது. Arya for Madras Patina. ஆல்வோஸ் ஆவோ உனக்கு இந்த மண்ணில் தான். Vikram for Ravana. ஐயா சாமி, இந்த பிசாசு அப்ப அம்மா ஆசை காதல் கத்திரிக்காய் எல்லாத்தையும் பெருசாத்தோ. ஒரு மணியை கட்டி பிடிச்சி 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன். Simbu for Vinay Thandi Varvaya. அப்ப பேரு ஜெசி. ஜெசி பொறுமையாயிரு, நிதானமா யோசி. Surya for Rakta Saritram. ரவிய சாவடிக்கிறது முக்கியமா, இல்ல அம்மாவும் தங்கச்சி சந்தோஷமா வாழ்றது முக்கியமா? ஐய 10 ரூபா டிக்கெட் தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறோம்னு வைங்க, ஒரு நல்ல சீன் வந்தா கூட. Karthi for Nan Mahan Allah. இல்லம்பாங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. 10 ரூபா டிக்கெட்ல சும்மா ரகலையா விசிலடிச்சு பார்க்க சந்தோஷம் வேற எதுலயுமே வராதுங்க. And the winner is பெஸ்ட் ஹீரோ. முக்கியமான அவார்டு. எல்லாரும் பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை சாமின்னு சொல்லலாம், தூள் பரத்துவார்னு சொல்லலாம், சியான்னு சொல்லலாம், ராவணான்னு சொல்லலாம். விக்ரம் சார், தமிழ் ஹிந்தி ரெண்டுலையுமே மிரட்டிட்டீங்களே. எப்படி ஹிந்திக்காரங்க எல்லாருக்கும் அடேப்பா தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்களே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு மிரட்டல். அண்ட் தமிழ்லையும் ஒரு பியூட்டிஃபுல்லான பவர் பேக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஜூரிஸ்க்கு நிறைய ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நிறைய சண்டைகள் வரும். அதை பற்றின டிஸ்கஷன்ஸ்லேயும் பெரிய அளவுக்கு கருத்து மோதல்கள் தொடர்ந்து இருக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம் கடந்த 2 மாதமாக. பட் இந்த கேட்டகரியில் மட்டும் ஜூரிஸ் அவ்வளோ பேரும் யுனானிமஸாக செலக்ட் பண்ணது சியான் விக்ரம், பெஸ்ட் ஆக்டர் மேல். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் யூ டிசர்வ் மோர் தென் தட். எப்படி ஒவ்வொரு படத்துக்கு இவ்வளோ வரைச்சிக்கணுமா விக்ரம்? ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அடுத்த படமும் ஒரு சின்ன பைத்தியம் தான். சின்ன பைத்தியம், பட் சேதுல பிடிச்ச பைத்தியம். பட் இந்த முறை ரொம்ப சிரமப்பட்டதில் இன்னொரு அழகான இன்னொரு வடிவமும் இருக்குது. பிகாஸ் ஐஸ்வர்யா ராய் கூட பேர் பண்ணீங்க. நீங்கள் ஐஸ்வர்யா ராய் கூட பேர் பண்ணி நடிக்கணும்னு உங்கள் ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு ரோல் அது. அண்ட் ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மிஸ்டர் மணிரத்னம்? வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு காலேஜில் இருக்கும்போது எனக்கு என்னோட கனவு நான் எப்பவும் சொல்வேன், மணி சாரோடையும் சங்கர் சாரோடையும் நான் நடித்தேன்னா அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிடுவேன்ற ஒரு சின்ன ஒரு இது. ஸோ அவரோட படம் பண்ணும்போது, சங்கர் சாரோட பண்ணும்போது, ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஷோ சூப்பராக இருக்குல்ல? அதான் விஜய் டிவி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் கோபி அண்ட் சிவா. ஏன்னா ரொம்ப நல்லா கம்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப ஃபன்னியாக. ஐ வாஸ் ரியலி இன் தி எட்ஜ் ஆஃப் மை சீட் லாஃபிங். எல்லாருமே எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கும் பேச தெரியாது, நான் ட்ரை பண்ணுறேன். விஜய் டிவிக்கிட்டேருந்து நான் வாங்குகிற ஃபர்ஸ்ட் அவார்டு இது. I think it's really special.
நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரோல் பண்ணுற போது, ஒரு கதாபாத்திரம் பண்ணுற போது அது எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இயக்குனர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரோல்ஸ். அண்ட் நான் எப்போவுமே ஒரு இயக்குனரோட நடிகர். ஹரிக்கு தெரியும், ரவி சாருக்கு தெரியும், சங்கர் சார் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க கொடுக்குற ஒரு வாய்ப்பு, அவங்க கொடுக்குற ஒரு ஊக்கம்தான் என்னோட இந்த அவார்டுக்கு ஒரு முக்கிய காரணம். மணி சார் வந்து இந்த படத்தில் வந்து என்னோட கனவு நிஜமாச்சு. அட் த சேம் டைம் கோபி சொன்ன மாதிரி 2 படம் 2 பாஷையில், எனக்கு பாஷை தெரியலனா கூட அந்த பாஷைக்கு வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ மணி சார், இஃப் யூ எவர் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம், ஐ ஹோல்ட் திஸ் வெரி டியர். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா நிறைய என்னோட ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, என்னோட ரசிகர்கள். பட் இன்றைக்கி ஏன் எனக்கு ஒரு சின்ன விஷயத்தில் ஏன் ஸ்பெஷல்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் படம் என் காதல் கண்மணின்னு ஒரு படம் பண்ணேன். அப்போது என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், ரிங்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் என் கூட இருந்தா. அவங்க வந்து நாங்கள் நிறைய நாடகம்லாம் பண்ணி வித்தியாசமாக நடிக்கணும், என்னென்னவோ பண்ணணும்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அவள் வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ண உடனே அவள் ஹஸ்பண்டோட படத்துக்கு போயிருக்கா. பைலட் தியேட்டரில் வந்து படம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணா, என்னடா 6 பேர் தான் இருந்தாங்க தியேட்டரில், 6 பேர் தான் தியேட்டரில் இருந்திருக்காங்க. சொன்னேன் அப்புறம் எப்படி நான் எப்படி நடித்தேன், என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. இல்லை, இன்டர்வெல் டைமில் வந்து ஒரு 2 பேர் போயிட்டாங்க, நாங்களும் போயிட்டோன்னா அப்புறம் ரொம்ப கம்மியாயிடும் ஆளுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி படம் முடிஞ்ச பிறகு தான் போகணுன்னு சொன்னாப்புல. ஸோ அதே ரிங்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு அமெரிக்கா போயிருந்தாங்க. அமெரிக்கா போய் அதுக்கப்புறம் எனக்கு சேது, சாமி, தில் தூல், காசி, ஜெமினி எல்லாம் வந்து நான் ஒரு வேறு இதில் வந்த பிறகு அன்னியன் படம் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே ஷோவுக்கு கரெக்டாக இங்கே இருந்தாங்க. இருக்கும்போது நான் சொன்னேன், வா தியேட்டருக்கு போகலாம். நான் போகல. ஷீ செட், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீ போய் பார்க்கணும், ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து வேறு ரேஞ்சில் பண்ணுவாங்க, நீ தியேட்டருக்கு வந்து பாருன்னு சொன்னேன். அங்கே போய் கட் அவுட்டு, அது விசில், பேப்பர் பார்க்குறது எல்லாம் அவன் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு வந்து சொன்னேன், என்ன ஐயோ சூப்பர் ஷி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் தேட். இன்னைக்கு அவள் என்னோட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு முதல் முறையாக வந்திருக்கா, எங்கேயோ ஆடிட்டோரியத்தில் இருக்கா, ரொம்ப ஷை, எந்திரிக்க மாட்டா. பட் தேங்க்ஸ் ரிங்கு, திஸ் இஸ் வாட் our fans are all about, this is what தமிழ் சினிமா is all about. நாங்கள் எல்லாருமே சினிமாவை நேசிப்போம், எல்லாருமே சினிமாவுக்காக நாங்கள் இண்டஸ்ட்ரியிலிருந்து நிறைய கஷ்டப்படுவோம். and we really work hard and we have our fans for us. and இன்னைக்கு நான் எனக்கு மேடையில் இருக்கேன்னா, I'd like to thank என்னோட எல்லா இயக்குனர்களும், என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவி, தி ஜூரி, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னோட அன்பான ரசிகர்கள். இந்த அவார்ட் நான் உங்களுக்காக உங்கள் சார்பில் நான் வாங்குகிறேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிபடி, ஆல் தி அதர்ஸ் who got it. Thank you very much and thanks கோபி, thanks. நிஜமாவே தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச தெய்வ திருமகன் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் விக்ரம் சார். அண்ட் கண்டிப்பாக மணி சார் வந்து விக்ரம் சாரை கூப்பிட்டு நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் ஐஸ்வர்யாவுக்கு பேரா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் நீங்கள் அவங்க கூட நடிக்கிறீங்கன்னு அவருக்கு தோணியிருக்கோம், கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா